இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி, அப்பா இவங்களோட நம்பிக்கை நான் ஜெயிக்கணும். இந்த டீலை நான் எப்படியாவது ஃபைனல் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது. சாரி. சாரி, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க, பரவாயில்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு ஷாலு. ஆயுஷ், இப்படி எல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? நம்ம கை கட்டப்பட்டிருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது ஷாலு. நாம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அண்ணிமாக்கு. நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆனா வாக்க மீற முடியாது. Finished. Everything is finished. நான் தோத்துட்டேன் ஷாலு. எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கேன். நான் தோத்துட்டேன். என் அண்ணனுக்காக அன்னிக்காக எதுவும் பண்ண முடியல. நான் தோத்து போயிட்டேன். ஹலோ, ஒரு லேடி உள்ள வராங்க. பிங்க் பர்பிள் கலர் சாரி கட்டியிருக்காங்க, லைனிங் போட்டுது. அவங்களோட கையில பிளாக் பர்ஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் பிளாக் ஃபோல்டர். ரவி எந்த லேடியை பத்தி சொன்னானோ அவ வந்துகிட்டே தான் இருப்பா. ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். லக்ஷ்மி அவளோட கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? 20th ஃபைனல் ஆயிருக்கு. 20th? யூ மீன் இந்த மாசம் 20? ஆமா, அதாவது வரப்போற 20? ஓ மை காட் மலிஷ்கா, அப்பனா லக்ஷ்மி கொஞ்ச நாள் தான் இந்த வீட்ல விருந்தாளியா இருப்பா. நான் மருமகள் ஆயிடுவேன், இந்த வீட்டோட எஜமானி அம்மா. அமேசிங். பட் பேப், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஐ நோ தட். எனக்கு நல்லா தெரியும். அண்ட் யூ டோன்ட் வரி. ஆனா இப்போ ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஏன்னா ஆயுஷ் அண்ட் ஷாலு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல இவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. இவங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கு. இவங்க துடிக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஸ்வேர், ரொம்ப பறந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப கீழே விழும்போது நல்ல அடி வாங்குவாங்க. அண்ட் டபுள் கொண்டாட்டமா இருக்கும். ஆக்சுவலி டபுள் இல்ல, ட்ரிபிள் கொண்டாட்டம். முதலாவது லக்ஷ்மியோட கல்யாணம், ரெண்டாவது உன்னோட கல்யாணம், மூணாவது ஷாலுவும் ஆயுஷும் அவங்களோட தவிப்பு, அவங்க டெஸ்பேர், அவங்க ஹெல்ப்லெஸ்னஸ், அடிப்பட்ட அவங்களோட முகம், அவங்க அழுமூஞ்ச முகத்தை நான் கண்டிப்பா பார்க்கணும். மலிஷ்கா, இதை யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. Oh my God, நான் பார்த்தே ஆகணும். ட்ரிபிள் கொண்டாட்டம். அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு லக்ஷ்மி. Yeah, thanks to லக்ஷ்மி. இங்க பாரு, அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். உள்ள பாஸ் கிட்டயும் சொல்லணும், எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லணும். நீங்க அலர்ட்டா இருங்க, சரியா? நாம போட்ட பிளான் படி தான் எல்லாமே நடக்கணும். எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது, இல்ல இங்கேயே செத்துருவீங்க. எதிரிங்க சாவாங்க, நாங்க இல்ல. பஜான், கவலைப்படாதீங்க. உங்க சின்ன தம்பினா பாஸ்க்கு நேர்மையானவன். சரி, அவளை நான் ஃபாலோ பண்றேன். அண்ணி, அண்ணி, அண்ணி என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க?
அண்ணி இப்ப எல்லாமே கரெக்டா போகுது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பண்டிதர் வேற ஏதாவது சொன்னாரா? லக்ஷ்மியோட பவர்ஃபுல் ஜாதகம் பலவீனமாயிடுச்சு. அதுக்கு இப்போ சக்தியே இல்ல. எந்த சங்கடங்கள் ரிஷிக்கு இருந்ததோ அதே சங்கடங்கள் லக்ஷ்மி பக்கம் திரும்பி இருக்கு. அதோட அவர் வேற என்ன சொல்ல போறாரு? ஆமா, கல்யாண டேட்ட சொன்னாரு, அப்புறம் கிளம்பிட்டாரு. தேங்க் காட் அண்ணி, சீக்கிரமா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. 20ஆம் தேதி. என்ன கேட்டா 20ஆம் தேதி வரைக்கும் கூட அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஐ ஸ்வேர் அண்ணி, என்னால முடிஞ்சதுன்னா இந்த முகூர்த்த பேச்செல்லாம் நான் எடுத்திருக்கவே மாட்டேன். பட் எனிவேஸ், இப்ப நமக்கு இதுவே போதுமானது. லக்ஷ்மியோட நாட்களை எண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா அண்ணி, நான் மறுபடியும் சொல்றேன், லக்ஷ்மியோட கல்யாணத்துக்கு அதிகமா எல்லாம் செலவு பண்ணாதீங்க. நம்ம இமேஜ பார்க்கணும்னு சொன்னீங்க, அது சரிதான். எது முக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்க. விக்ராந்த் கேட்டா டைம் கிடைக்கலன்னு சொல்லிடலாம், இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லிடலாம். மேம், பேக் அங்க வச்சிருங்க. இங்க இருந்து செக் இன் பண்ணனும். இப்போ இவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிரும், பேக்குள்ள என்ன இருக்குன்னு. ஏன்னா அது கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுமே. எஸ் மாம். ஒரு குட் நியூஸ் இருக்குப்பா. லக்ஷ்மி வீட்டுக்கு வர தேதி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அப்படின்னா கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஏன் இவ்ளோ அவசரம்? அட, நல்ல காரியங்கள் சீக்கிரமா முடியணும். உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு சந்தோஷமா? நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷமா? சரிங்க பாரு, சலோனி அவ மட்டும் தனியா ஷாப்பிங் போயிருக்கா. உன்னால முடிஞ்சா உன் வேலையை முடிச்சிட்டு அவளுக்கு நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. பாவம் தனியா எவ்வளவுதான் சமாளிப்பா. அம்மா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சா நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல விஷயம். நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லிடுறேன். அதோட சொல்லுப்பா. தேங்க் யூ மாம். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸா? எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற? லக்ஷ்மிக்காகவா?